தேர்தல் ஜனநாயகத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கற்பனை கதை தான். இந்த தேர்தல் ஜனநாயகம் என்பதே கற்பனை கதை தான். அதில் வந்து திகில் திருப்பங்கள் வர்றது இயற்கை தானே. ஸோ அதனால் அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பட் மக்கள் விரும்பிட்டாங்கன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுட்டு தான் ஆகணும். அது நாளைக்கு ஏதாவது இதில் வந்து குறைகள் ஏற்பட்டாலோ இல்லை பாதிப்பு ஏற்பட்டாலோ மக்கள் தான் அதை அனுபவிக்க போகிறாங்க. ஸோ மக்களோடு சேர்ந்து நாமளும் தான் அனுபவிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைச்சி சில நேரங்களில் சில பேர் வந்து இந்த தோல்வின்னு வந்துச்சுன்னா உடனே மக்களை திட்டுறது இதெல்லாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது கேட்டால் ஒரு 30% வந்து விஜய்க்கு வந்து நான் சொல்கிறது வாங்கிய 100 இப்போ இன்னும் 100 சீட்டு இருக்குன்னா அதில் 30 சீட்டு வந்து சீட்டு எண்ணிக்கையில் கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, இல்லை பர்சன்டேஜில் வச்சுங்க, எப்படி வேணாலும் வச்சுங்க, நீங்கள் வாக்கு எண்ணிக்கையில் கூட வச்சுங்க. ஒரு 30 பேர் வந்து விஜய் வேணும்னு வாக்களிச்சிருக்கிறாங்க. மீதி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. வேணான்னா யார்? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வேணான்னு முடிவு பண்ணி வாக்களிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து எனக்கு வந்து தேர்தல் களத்து அன்னைக்கு என்னுடைய நிலைப்பாடு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. எல்லாரும் சொன்னாங்க வந்து விஜய் 2 தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு கூட சொன்னாங்க. நேற்று தினம் வரைக்கும் சொன்னாங்க. நான் அன்றைக்கே என்ன சொன்னேன், வாக்களி சொல்லிக்கிறேன் 2 தொகுதியிலும் விஜய் வெற்றி பெறுவார். ஆனால் சீட்டு எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-6 தொகுதி தான் வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ என்னுடைய மனசு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இவர் வந்துட்டாரெல்லாம் இல்லை, இனி என்னன்னா நடக்க போகுதுன்றது தான் நமக்கு இப்போ ஒரு பத்திரிகையாக நம்ம பார்க்கணும்னா அப்படி தான் சார் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிற ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன தப்பு பண்ணாங்களோ அதை எப்படி சுட்டி காட்டணுமோ அதையே தான் நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான். இல்ல நான் கூடுதல் மகிழ்ச்சி இருக்கு உங்க முகத்துல தெரியுது. நான் தான் உங்களுக்கு களத்துக்கு போய் வந்த பிறகே சொன்னனே, அதுதான் நீங்க பாக்குறத விட வேற மாதிரி. நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் நீங்களும் தான் காரணம். முட்டு கொடுத்தீங்க, எவ்வளவு முட்டு கொடுக்கணுமோ கொடுத்தீங்க, நடந்தது. ஆனா அதை தாண்டி நான் தான் இப்ப திரும்பவும் சொல்றேன்ல, மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அந்த மக்கள் முடிவை நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த என்ன சொல்றாங்க, அந்த வன்மம் இருக்கக்கூடாது. எனக்கு எப்பவுமே யார் மீதும் எனக்கு வன்மம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை அதாவது ஆட்சி ரூலிங்ல ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நம்ம மீண்டும் மீண்டும் பேசுவோம். பெரும்பான்மை வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த நம்பர் வந்துரும். இந்த தொங்குங்கெல்லாம் இனிமேல்லாம் இருக்காது, வந்துரும். ஓகே, நெருக்கத்துல வந்துரும் சார். அதெல்லாம் இன்னும் டைம் இருக்கு சார். மணி நான் பண்ணும் மணி 12 தான் ஆச்சு. கண்டிப்பா வந்து சிங்கிள் மெஜாரிட்டி வந்துடும், யாருடைய தயவு இல்லாம ஆட்சி அமைக்கும். கண்டிப்பா, நிச்சயமா அதுக்கான வாய்ப்புலாம் இல்ல. யாருடைய உழைப்பு இதுல பெருசா வேலை செஞ்சிருக்கு? பத்திரிகை உழைப்பு தான். நான் சொல்லுவேன் விஜய் யாருடைய உழைப்பு குறைவுன்னு ஒண்ணு கேளுங்க. இப்ப கேளுங்க, இந்த கேள்வி கேளுங்க. யாருடைய உழைப்பு குறைவுன்னு கேட்டீங்கன்னா விஜயோட உழைப்பு குறைவு. யாரும் உழைப்பு அதிகம்னு சொன்னீங்கன்னா நான் மற்ற நிர்வாகிகளோட நான் சொல்ல மாட்டேன். வேணா ஒரே ஒருத்தருடைய ஜான் ஆரோக்கியசாமி சொல்றேன். சரி, அது ஏதோ நான் நட்பு அடிப்படையில் நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஜானுக்கு வெற்றி கிடைக்கும், எப்பவும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஜான் மீது ஒரு குறை சொல்லப்படுது. என்ன கேட்டா அவரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொல்லி கவுத்து விட்டாரு, சீமானுக்கு வேலை செய்யறேன்னு சொல்லி போய் கவுத்து விட்டாரு, அவர் வேலை செஞ்ச 10 இடங்கள்லயுமே தோல்விதான் அப்படின்னு வந்து ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்செயலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேசியவாத காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிரா வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஜான் கூட பழகுனதுலேருந்தே நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இது வந்து ஜானுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த சீட்டே வரலன்னா கூட வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்கலாம் கூட ஜானோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19%. அது சிந்தாம செதறாம வாங்கி கொடுத்துட்டாரு. அது தாண்டி வாங்கி கொடுத்துட்டாரு. ரைட். என்ன ஒரு மனநிலையில மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க? 2 கட்சி வேண்டான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, இதை தவிர்த்து டிவிகே வேண்டும்ன்ற எண்ணம் எப்படி வந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த கரூர் சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிவிகேக்கு நெகட்டிவ் ஆகல, கடுகளவு ஆகல, முழுக்க டிஎம்கேக்கு வந்து அது எதிராக அமைஞ்சிருக்கு. ஓகே, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இங்க நான் ரொம்ப முக்கியமா குறிப்பிட விரும்புறது அதுதான். கரூர் சம்பவம் வந்து டிவிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றேன்னா ஒரு அனுதாபம் கூட திரட்டி கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டிஎம்கேக்கு அகேன்ஸ்ட் ஆயிருக்கு ஒண்ணு. ஏன்னா ஆட்சிக்கு எதிரான அந்த இந்த சட்டம் ஒழுங்கு மற்ற பல விஷயங்கள் இருக்கு சொன்னா. மூணாவதா வந்து ஒரு விஷயம் கேட்டா இந்த செகண்ட் டைம் ரூலிங்க்கு வரணும்னா இப்ப எம்ஜிஆர் பீரியட்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் கேட்டா சத்துணவு திட்டம்னு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய மக்கள் அத்தனை குழந்தைங்க அத்தனை பேருக்கு வந்து பள்ளிக்கூடம் போனாலும் சாப்பாடு இருக்குடா. அந்த சாப்பாடு 3 பேர் சாப்பிட்ட குடும்பம்லாம் இருக்கு. குடும்பத்திலே சேர்ந்து குடும்பமே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டவங்களா இருக்காது தட்டில். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பசி பட்டினி இனிமேல் இருக்காதுன்ற அந்த ஒரு சாதாரண வந்து ஏழை எளிய மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கீம். இப்போ ஜெயலலிதா அவர்கள் கூட உங்களுக்கு தெரியும். பட் 2வது ஆட்சிக்கு வந்தது அது காரணம் இல்லைன்னா கூட பெரிய ஸ்கீம்னு சொன்னால் அந்த அம்மா உணவகன்றது பெரிய ஸ்கீமானு. அது மாதிரி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கீம், ஒரே ஒரு சிங்கிள் ஸ்கீம் வந்து பெருசாக வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக. ரெண்டாவது அதுக்கப்புறம் நீங்க உபரியா சின்ன சின்ன விஷயங்களா எடுத்துக்கலாம். கூட்டணி கணக்குகள்லாம் நீங்க எடுத்துக்கலாம். கூட்டணி கணக்குல எதுவுமே ஜெல்லாவில் நேற்று வரைக்கும் வந்து திருமாவளவன் வந்து புலம்புறாரு. ரிசல்ட் எல்லாம் எல்லாருமே கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா ஜெல்லாகவே இல்ல. திமுக சைடுல ஜெல் ஆகல. கீழே அடிமட்ட லெவல்ல வேலை செய்யவே இல்லை. உன்னை கவுக்குறேன் என்ன கவுக்குறேன் அப்படிதான் இருந்தா பாத்தீங்கன்னா நீங்க வந்து
வாய்ப்பே இல்லை. மொத்தமா கவுத்துட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அமித்ஷா ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கே வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு சொல்லலாம். எப்படி? கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேக வேகமா போய் கொண்டு போய் வந்து திணிச்சு இபிஎஸ் வந்து லாக் பண்ணிட்டாரு. அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் வந்து கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருந்தாரு. கடைசி நேரத்தில் நீங்க எப்படி பண்ணிருக்கலாம், அது லாஸ்ட் மினிட் பார்த்துக்கலாம். ஆனா 1 இயருக்கு முன்னாடி போனதுலாம் நினைக்கிட்டேன் இந்த கட்சிகளுக்கு வேற போக்கடம் இல்லாம அங்க வந்து டிஎம்கே தான் நம்பி இருக்கணும்ன்ற. ஒருவேளை பிஜேபி வந்து முன்னாடியே கூட்டணி ஏடிஎம்கேவோட வைக்காம இருந்தா இந்த ஏற்கனவே திமுகவோட இருந்தவங்க உடைஞ்சிருப்பாங்க. உடைஞ்சிருக்கும், இன்னும் டேமேஜ் ஆயிருக்கும். இன்னும் டேமேஜ். ஆமா, இப்ப 60 சீட் இருக்கு இல்லையா, ஒரு 28-30 சீட்டு கிட்ட தள்ளப்பட்டிருக்கும். ரைட். ஏடிஎம்கே என்டிஏ நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுமே அதுதான் சார் நீங்க ஆச்சரியப்படணும். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்க தான் நீங்க பார்க்கணும். விஜய் வந்து இப்போ நான் சொல்ற விஜய் இருக்குன்னா இப்பதான் விஜய் வந்து தலைவராக உருவெடுத்திருக்கிறாரு. இந்த தேர்தலில் தலைவராக உருவெடுத்திருக்கிறாரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக இருந்தார். ஒரு கட்சியோட தலைவராக வந்து இப்பதான் வந்து உருவெடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு விஸ்வரூப வளர்ச்சி தான், மறுக்கிறதுலாம் கிடையாது. நம்ம வந்து இருக்கிற உண்மையை பேசி தான் ஆகணும். இது மக்களுடைய முடிவு. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள், அஜித் அவருடைய ரசிகர்கள், இவங்கெல்லாம் யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னா டிஎம்கேக்கு வாக்களிக்கல, அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா அஜித் ரசிகர்லாம் வந்து அதிமுக வாக்களிச்சிருக்காங்கன்றது என்னுடைய கணிப்பு. அப்படிதான் பாக்குறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதிமுகவே வந்து இந்த வெற்றியை வந்து எதிர்பார்க்க ஒரு சந்தேகம் தான். ஓகே. ஏன்னா வந்து அவங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல போனா 2-3 நாள் பேசவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு திகழ்ல தான் இருந்தாரு சொல்ல முடியும். அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழல்ல வந்து தள்ளப்படுது டிஎம்கேன்னா, ஆட்சிக்கு எதிரான அத்தனை அம்சங்களையும் வந்து மக்கள் கணக்கெடுத்து ஒரு ஒரு வெறுப்பை வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறுப்பான பார்வையில பார்த்துருக்காங்க. அது வந்து விஜய்க்கு சாதகமாச்சு. இப்போ நான் சொல்றேன், விஜய் வந்து இன்னைக்கு வந்து நான் வரும்போது நான் பார்க்குறேன், எப்பவுமே ரிசல்ட் முடிச்சு நீங்க பார்த்துருப்பீங்க, வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரவாரம் இருக்கும் அந்தந்த இடத்துல. இப்போ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிசப்தம் இருக்கு, ஒரு அமைதி இருக்கு. அந்த அமைதியோட அர்த்தம் என்னன்றது நான் நினைக்கிறேன் என்னன்னாக்கா, வேற வழி இல்லாம வாக்களிச்சிட்டோம், சரி இவர் வந்து என்னதான் பண்றாரு பார்ப்போம் அப்படின்றதா இருக்கு. ஓகே, அப்படிதான் நான் பாக்குறத. விஜய் இவங்க அதிக கொண்டாட்ட மனநிலை உடையவங்க தான் டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் வேற சார். நான் சொல்ற மக்கள் கிட்ட ரியாக்ஷன் சொல்றேன். நீங்க சொல்லுங்களேன். ஆட்சி அதிகாரம் இப்போ அவங்க கைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாப்போம் 12 மணி நம்ம பேசுறது ஒருவேளை. எனக்கு இனிமேல் நீங்க 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 எப்படி நினைக்கிறீங்க தெரியாது, விஜய்க்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டி வந்துடும். டைம் இருக்கு சார், மணி என்ன சார், 12 சார், இன்னும் பாதி சுற்று இருக்கு. ஓகே, தாராளமா வந்துடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 120 தாண்டிடும் சார். ஓகே, அதெல்லாம் நீங்க அந்த 118 வரும்னு கூட நினைக்காதீங்க, 125 அப்படி போயிடும். நெருக்கத்தில் பாருங்க, லாஸ்ட் மினிட்ல வந்துடும். ரைட். விஜய் கவர்னன்ஸ் எப்படி நடத்த போறாரு? ஒருவேளை அதிகாரத்துக்கு வந்துட்டா ஏதாவது கிளறி நான் ஏதாவது சொல்லணும். அப்புறம் வந்து விஜய் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டு வந்து சேகரத்துக்கு போய் அந்தமான் ஜெயில வைக்கிறது. அந்தமான் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. இதெல்லாம் இல்ல சொல்றேன் நானு. ஏன்னா இப்ப சண்முகம் அவர் சொல்றதை கேட்கும், இந்த சேகரத்துக்கு அந்தமான் ஜெயில வைக்கணும். நானே ஒரு மனு கொடுத்து நானே மனு கொடுத்து, ஐயா எங்க வீட்டுல 6 ஓட்டு, அந்த 1 ஓட்டு உங்களுக்கு தான் விழுந்தது, அந்த 1 ஓட்டு எதுன்னு மட்டும் கேட்டுறாதீங்க அப்படி மனு கொடுத்து, பக்கத்துல புழல் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், அப்படி அப்படி கொடுக்கலான்னு பாக்குறேன். நீங்க வேற இப்படி ஏதாவது கலரி. நான் ஒண்ணு சொல்றேன் சார், சந்தோஷமா ஏத்துன்னு அனுமதிப்போம். ரூலிங் சார், நாளைக்கு இங்க உட்காந்துருவோம் சார். நம்ம நாளைக்கே ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணா நம்ம பேசுவோம்ல, விஜயை நம்ம கிழிப்போம்ல, விட்டுருவோமா, பயந்துருமா, ஐயோ சிஎம் ஆயிட்டாருன்னு. விஜய் அப்பவும் கிழிப்போம், தப்புனா கிழிப்போம். ஆனா ஆளை விடணும்ல, இப்பதானே வராரு. நம்ம வந்து ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். நீங்க கத்துக்குட்டிங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல திமுகவும் அதை வந்தவங்க அத்தனை பேருமே வந்து ஸ்டூடெண்ட் தான், பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவங்க வந்தாங்க இல்லையா, அது அறிவார்ந்த நபர்கள். இப்போ நம்ம ஒரு அறிவார்ந்த நபர்கள் இல்லைன்றது நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடியுது, ஏன்னா பல பேருடைய பேச்சுக்கு அப்படி இருக்கு. ஆனா நாளைக்கே கூட வந்து பாத்தீங்கன்னா அனுபவங்கள் தானே சார். நாளைக்கே கூட மாத்திக்கலாம், அனுபவம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க இருக்கலாம்ல. இல்லன்னா ஒரு தோல்வி கொடுப்போம், அடுத்தது அடுத்த முறை ரெடி ஆயிடுவாரு, நெக்ஸ்ட் டைம் அடுத்த முறை தோல்வி கொடுப்போம். சார் ஜெயலலிதாவும் அப்படிதானே சார். இவங்களாம் பரம்பரையா வந்து ஜெயலலிதா பரம்பரையா முதலமைச்சரா இருந்தவங்களா? சரி. எம்ஜிஆர் பரம்பரையா முதலமைச்சரா இருந்தவங்களா? கலைஞர் வந்து பரம்பரையா முதலமைச்சரா இருந்தவங்க தான் கிடையாது. இல்ல அதிகாரம் யாருக்கும் முதல்ல இப்ப என்ன யோசிக்கணும் கேட்டா, இப்ப ஆட்சியை இழந்தவங்க கடந்த காலத்துல செய்த தவறுகள் என்னன்றத முதல்ல அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணுமே தவிர, அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கன்றத வந்து பத்திரிகையாளர் நம்ம தான் யோசிக்கணும். இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் என்ன? பல பேர் எல்லாருடைய வந்து கணிப்பும் பொய்யாயிடுச்சு, எல்லாருடைய கணிப்பும் மாதேஷ் உட்பட. இல்ல நான் வந்து இவங்க ஒரு ஆதரவு இருக்குன்னு சொன்னேன், பெரிய ஆதரவு இருக்கு. ஆனா பெரிய இந்த அளவுக்கு வெற்றின்றது நம்ம அத நான் நம்பல, ஏன்னா அவங்களே நம்பல. ஆனா சார் ஆதரிக்கிறாங்க சார், யாரை கேட்டாலும் நான் சொல்றேன் ஓட்டு போட்டாங்கன்றாங்க. நான் சொல்றேன் ஜான் ஆரோக்கியசாமியே வந்து இந்த மெஜாரிட்டி வரும்னு அவர் எதிர்பார்க்கல. ஓகே, இந்த மெஜாரிட்டி வரும்னு எதிர்பார்க்கல. எனக்கு தெரியும்
19% தானே அவர் கணக்கு. ஓகே. அப்ப அது தாண்டி போயிடுச்சு இல்ல. அப்போ வந்து அவருடைய கணக்கும் தாண்டி போயிருக்கு. இது வந்து கால சூழல் இதுதான் சொல்லுவாங்க சார், இந்த டைம் எல்லாமே கூடி வரணும்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. இது டைம் கூடி வரணும் சொல்லுவாங்களா, டைம் கூடி வந்துடா. அதான் சொல்றேன், இருக்கலாம் சார். இதுதான் தலைவிதி தான் யாரும் மாத்த முடியாதுல்ல சார், இல்லையா? நம்ம தலைவிதி இதெல்லாம் அனுபவிக்கணும்னா ஜெயலலிதா வந்து ஒரு முதல் 5 ஆண்டு காலம் எவ்வளவு அனுபவிச்சோம், அதே மாதிரி அனுபவிக்கணும் தான் அனுபவிச்சுதான் ஆகணும். கூட்டணி கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுக்கு இல்ல போல, 2 கூட்டணி கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸே இல்ல போல சார். இங்க முதல்ல விஷயம் கூட்டணின்றது இருக்குன்னா இவங்க வெறும் சீட்டு எண்ணிக்கை மட்டும் பார்த்துறாங்க சார். தலைவர்கள் கிட்ட அது ஜெல்லாகவே இல்லை சார். தலைவர் சார் நேற்று வரைக்கும் திருமாவளவன் வந்து புலம்புறது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா? அவர் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு திருமாவளவன் நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் உடன்பட்டீங்க, நீங்கள் கூட்டணி கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து விலகி கூட வந்திருக்கலாம், எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து உளவுத்துறை மூலமாக ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ண பிறகு அண்ணனுக்கு எப்பவுமே ரிப்போர்ட்ஸ் கரெக்டான ரிப்போர்ட்ஸ் வரும். அப்போ அதெல்லாம் வந்த பிறகு எப்படியும் வந்து திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கும் போது அப்போ வந்து ஒரு கருத்து சொல்கிறீங்க. நான் நினச்சிருந்தேன்னா களத்தை மாற்றிருக்க முடியும், அது மாற்றிருக்க வேண்டியதானே, மாற்றிருக்க வேண்டியதானே. ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே இதெல்லாம் எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். அண்ணன் திருமாவளவன் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, சார் நீங்கள் திமுககார மாதிரி பேசுகிறீங்கன்னு. அன்றைக்கி எவ்வளோ பொங்குனீங்க, எவ்வளோ கோபம் வந்துச்சு. ஒரு பத்திரிகையாளர் உண்மை தானே கேட்டார், நீங்கள் திமுககார மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு எவ்வளோ கோபம் வந்தது? அப்போ நீங்கள் விலகி வரும்போது தான் இன்னொரு படி மேலேயே சொல்கிறேன். உங்களுக்கு விகடன் அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த புத்தக வெளியிட்ட அம்பேத்கர் புத்தக வெளியிட்ட விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் திருமாவளவன் எங்கே இருந்தாலும் அவர் வந்து இங்கே தான் அவருடைய நினைப்பு இருக்குன்னு பேசுகிறார். ஆமாம். அதை குறைஞ்சபட்சம் அண்ணன் நாகரிகம் தெரிஞ்சவர்கள் கேட்டிங்கன்னா நன்றியாக சொல்லியிருக்கணும். ஆனால் அதை வந்து மறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவி டிபேட்டில் வந்து ஆளூர் ஷானவாஸ் வந்து எதிர்த்து வந்து கூத்தாடின்னு பேசுகிறார். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் போகலன்னா கூட பரவாயில்ல சார், ஆக்சுவலாக நீங்கள் போயிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அன்றைக்கி போகாமல் தடுத்தது யார்? திமுக தான் தடுத்தது. அதை வெளிப்படையாக கூட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, நீங்கள் போகலை, நீங்கள் ஒரு புத்தக விளையாட்டு அங்கே போய் நீங்கள் கலைஞர் ஆட்சியை வந்து பேசுங்க சார். நீங்கள் போகாமல் விட்டீங்கல்ல, அங்கே போகாமல் விட்டால் கூட அந்த இடத்துல நீங்கள் வந்து அது வந்து விஜய்க்கு ஒரு நோஸ் கட் தான். ஆனாலும் விஜய் அங்கே பேசும்போது என்ன சொல்கிறாரு, அண்ணன் திருமாவளவன் எங்கே இருந்தாலும் அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதை ரிசீவ் பண்ணவே இல்லை. ரிசீவ் பண்ணிடணும் இல்லை, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிடணும். ஆனால் அதுக்கு பதிலாக இருக்கிறது தான் வந்து ஆலோசனை கூத்தாடி எப்படி அவர் அப்படி பேசுவார்னு சொல்லிட்டு திமுக ஆதரவாக ஆலோசனவாஸ் பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து அண்ணன் திருமா வந்து அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துலேருந்து நழுவி விழாத மாதிரி தெரியுது எனக்கு. சரி, வெற்றி தோல்வி சகஜம் சார். நீங்கள் கூட நேற்று வரைக்கும் கூட வந்துட்டீங்க, பிரச்சாரம்லாம் பண்ணிட்டீங்க, எவ்வளோ வந்து முட்டு கொடுத்துமா முட்டு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் வந்து மாறி பேசுகிறேன். நான் 2 நாளாக நான் பார்க்குறேன், அவர் வந்து ஏன் இப்படி ஆகிட்டாரு? வெற்றி தோல்வி சகஜம். பிஜேபி கொள்கை எதிரி டிவிகேவுக்கு. ஒருவேளை டிவிகே இப்போ அதிகாரத்துக்கு வராங்க, அந்த இதில் தான் ரூட்ல தான் போயிட்டு இருக்குது. அதிகாரத்துக்கு வந்துட்டா கொள்கை எதிரியை எப்படி எதிர்கொள்ள போறார் விஜய்? எனக்கு தெரிஞ்சிருக்காலாம் கிடையாது, ரொம்ப பெண்ட் பண்ணி போயிட்டார் சார். டிஎம்கே ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ரூலிங் பண்ணும் விஜய் வச்சுக்கிட்டு. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாத ஒரு இது. அங்கே உள்ளுக்குள்ளே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அத்தனை பேரையும் கட்டி மேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புஷியானம் தான் மேய்க்கணும், ஆதவர்ஜனம் தான் மேய்க்கணும். ரொம்ப கஷ்டமாகும். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு வருஷத்தில் ஏண்டா அப்படின்ற அந்த மக்கள் அந்த மனநிலைக்கு வந்து தள்ளாத வகையில் பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து யாரும் மெச்சூரிட்டியான ஆட்கள் யாருமே இல்லை. இதை அப்படி நீங்கள் பெருசாக நினச்சிருப்பீங்க, எஸ்ஏசி இருந்தாருன்னா அவர் மேனேஜ் பண்ணிப்பாருன்னு. கும்பலில் உட்காந்து அவர் விசில் அடிச்சுட்டு இருக்காரு, பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ கொண்டாட்டம் இருக்கட்டும் சார். சார் நான் சொல்கிறது இல்லை, நான் தப்பாக எதுவும் சொல்லவே இல்லை. சரி, இங்கே மெச்சூரிட்டியான ஆட்கள் யாரும் அங்கே வந்து இல்லைன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஐயோ இவர் வந்து ரூலிங் வந்துட்டாருன்னு சொல்லி பயந்து சொல்லணும் பதுங்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. நான் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். திமுக அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே பின்னடைவில் இருக்காங்க. மோஸ்ட்லி அரௌண்ட் 25-27 அமைச்சர்கள் சார். சார் இவங்க கடந்த காலத்து இப்போ நான் கேட்குறேன் சார், இவங்க நீங்களே ஒரு மனசாட்சியோட பேசுங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் எவ்வளோ பாலியல் சம்பவங்கள் நடந்தது? பள்ளிக்கூடத்தில் நிறைய பேசினா வந்து ரொம்ப பச்சை ஆபாசமாயிடும். இல்ல நாம இருங்க விஜய் ஸ்டேட்மென்ட்ன்ற போது கோவப்பட்டீங்க. இப்போ நான் சொல்றேன், இப்போ வந்து இப்போ நாளைக்கு என்ன ஆயிடும் போது, நாளைக்கு இவங்க இதெல்லாம் மாத்திடுவாங்களா? இவங்க சொல்லுங்க. இப்போ இவங்க வந்து இப்போ டிஎம்கே ரூலிங்ல என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் இவங்க மாறிடும் எனக்கு வரட்டும். இப்போ நம்ம உடனே சொல்லக்கூடாது இதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க, முடியாது, பண்ணட்டும், தெரிய போகுது. ஆட்சியில் வந்து உட்காரும் போது வேற சார், நீங்கள் வெளியிலேருந்து வந்து நீங்கள் கேலரியிலேருந்து நீங்கள் சொல்கிறது வேற, அங்கே போய் பிளே வந்து பேட்டை பிடிச்சி ஆடும்போது தான் தெரியும் கிரவுண்டில். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்கிறது நீங்கள் அமைச்சர் கேட்டீங்க அப்படியே நீங்கள் ஜம்ப் ஆகி போறீங்கல்ல, நான் அன்னைக்கும் பதிவு பண்ணேன், இன்னைக்கும் பதிவு பண்ணுறேன்.
பள்ளிக்கூடத்துல மட்டும் எவ்வளவு பாலியல் சமம் இருக்கு. ஏன் அந்த அன்பில் மகேஷன் மாத்தாம வந்து நீங்க வந்து அடம் இதை கேட்டிருந்தீங்க, முன்னாடியே கேட்டீங்க. அந்த ஒரு அமைச்சர் பதவி சார், ராஜகண்ணப்பன் மீது ஒரு போக்குவரத்து அமைச்சரா இருக்காரு, ஒரு அலிகேஷன் வருது, உடனே மாத்துறீங்க. ஆமா, மாத்துறீங்களா இல்லையா? எதுக்காக வந்து அவரே கண்டினியூ பண்ண முடிவு பண்றீங்க? அப்போ இங்க தனி இயக்கத்தை தாண்டி, ஆட்சியை தாண்டி, இயக்கத்தை தாண்டி ஒரு தனிநபருக்கு அங்க வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்ப அப்படிதான் ஆகும். ஓகே, அவ அமைச்சர் தான், மக்கள் தான் மாத்துவாங்க. நீங்க மாத்தல அமைச்சரை, மக்கள் மாத்திட்டாங்க. விசில் புரட்சி நடந்திருக்கா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. புரட்சிலாம் நான் இதை சொல்ல மாட்டேன் சார். நான் சொல்றேன், இப்போ 100% நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 40% வந்து விஜய் வேணும்னு வாக்களிச்சவங்க, மீதி 60% இவங்க வேண்டான்னு வாக்களிச்சவங்க. யார் வேண்டான்னு? திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வந்து ஓட்டு போட்டு இருக்கிறோம். இந்த முறை மாற்றுவோம். சரி, மாற்றுறதுக்கு ஒரு சரியான ஒரு நபர் தேடினாங்க. விஜய் கிடைச்சிட்டாரு. ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நபராக வந்து அவங்க பார்க்குறாங்க. மற்றவங்க யாரும் பார்க்க முடியல. சொல்லுங்க, அப்போ அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் கண்டிப்பாக. என்டிகேவை ஏன் நீங்கள் வந்து அந்த மாற்றத்துக்கு நபரை சூஸ் பண்ணலன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கவர்ச்சி பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கிட்ட இல்லை. கவர்ச்சி பிம்பம் இல்லை, சீமானுக்கு என்ன இல்லாமல் போச்சு. நீங்கள் பாருங்க, உடனே அப்படி கோத்து விட்டுறாதீங்க, என்ன அப்படி தள்ளி விட்டுறாதீங்க. இங்கே வந்து நல்லா புரிஞ்சுங்க, கொள்கை அரசியல் பேசக்கூடிய வந்து சீமான் வந்து கவர்ச்சியில் வந்து முன்னிலை வகிக்கல. அதனால அவர் தொகுதியிலே அவர் வந்து இன்னைக்கு தோக்குற நிலைமையில் இருக்கிறார். இங்கே கொள்கை அரசியல் பேசுகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொள்கை அரசியலே கிடையாது. எங்கே கிடையாது? மீண்டும் சொல்கிறேன், டிவிகேக்கு கொள்கை அரசியல்லாம் ஒன்றுமே கிடையாது. தத்துவ அரசியல் கோட்பாடு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கவர்ச்சியான பிம்பம் எப்படி வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்ததோ அந்த மாதிரி கவர்ச்சிக்கு வெற்றி. ஆமாம், கவர்ச்சி கிடைச்ச வெற்றி. அந்த 40% வாங்கிட்டீங்கல்ல, மீதி இருக்கிற 60% என்ன கேட்டீங்கன்னா, இந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்குரிய நபர், இவர் வந்து எப்படி ஆட்சிக்கு வந்துருவாரு, ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டுறோம் சார். ஒரு 60 பேர், 160 பேர் எந்த வந்து எந்த பக்கம் ஜெயிக்கிறோம் அந்த பக்கம் நிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் தான் மாற்ற முடியும், இவங்க மாற்ற முடியாது. கடந்த காலத்துல அந்த மாதிரி சில சம்பவம் நடந்திருக்கு. நம்ம எல்லாத்தையும் பேசிதானே ஆகும். சரி, இங்க வந்து ஓரக்கண் பார்வையெல்லாம் பார்க்க கூடாது. சீமான் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து அந்த இடத்துல போய் வந்து நான் துக்க நிகழ்ச்சி வந்து நான் வந்து விசாரிக்க போறேன், துக்கம் விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னது. அதுக்கப்புறம் தான் பணம் வாங்கிட்டாரு சொல்லி நேற்று வரைக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது நேற்று கூட சச்சரவு ஆயிடுச்சு இல்லையா கன்னியாகுமரியில? 500 கோடி பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லுங்க. 500 கோடி 1000 கோடி 2000 கோடி கூட வாங்கியிருக்க முடியும் சீமான் நினைச்சிருந்தா. ஆனா வந்து அவர் வந்து எங்கேயும் கூட்டணிக்கு போகவே இல்லை. அந்த 8% வந்து கையில 8% வச்சிருந்தாரு. ஆனா கடைசியில அந்த துக்க நிகழ்வுக்கு நீங்க போய் உட்காரும் போது அது தேவையில்லாம அது விமர்சிக்கப்படுது இல்ல. சந்திக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு சார். நீங்க முதலமைச்சர் சீட்ல போய் சந்திக்கலாம், மனு கொடுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா குடிசைகள்லாம் அகற்றுறீங்க, அங்க செய்யாதீங்க சொன்னா அது வந்து பேசும்போது அது வேற. ஆனா நீங்க வீட்டுல போய் நீங்க துக்க விசாரிக்க போறீங்க சொல்லும்போது அப்ப அது தேவையில்லாம பிரச்சனை ஆகுது. அது மாதிரி அங்க சாதுரிய அரசியலும் சில நேரத்தில் பண்ணல. சாணக்கிய அரசியல், சாதுரிய அரசியல்லாம் வந்து சீமான் பண்ணல. பரவாயில்ல, சாதனை அரசியல தான் விஜய் செய்திருக்கிறாருன்றத அது எனக்கு தெரியாது. இல்ல முழு டேட்டா அதெல்லாம் நீங்க சொன்னீங்களா நான் வந்து ஜெயிலுக்கு பயந்து அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் வரணும் அப்படி எல்லாம் ஜெயில வைக்க மாட்டாங்க. விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய கவலையா இருக்கு. பக்கத்துல இருக்கு சார், ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிடுவேன். எனக்கு திகாருக்கு அந்த பக்கம் எங்கேயாவது போட்டு, ஏன்னா ஒரு போட்டோ அமைச்சிருக்கான் அந்த மாதிரி எல்லாம் சாருங்க. அங்க மெஜாரிட்டி வந்த உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டான், உங்களுக்கு கன்ஃபார்ம் இது அந்த மாதிரி. எனக்கு லோக்கல்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போனா ஒரு 1/2 கிலோமீட்டர் சார், அப்படி பக்கத்துல வந்துட்டு போலாம், வாய்ப்பு இருக்கு. வீட்டுல இருக்கு வந்து பார்த்து போவாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வெற்றி வாழ்த்துக்கள். அவங்க ஒரே மீண்டும் நான் இங்க பதிவு பண்றேன், நல்லா புரிஞ்சுங்க. இது இன்னும் குறிப்பா நான் சொல்றேன், இந்த இவிஎம் மிஷனை வந்து மென்ஷன் பண்ணி நான் முடிக்கிறேன். இந்த இவிஎம் வந்த பிறகு இந்த தேர்தல் ஜனநாயகமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கற்பனை கதையாயிடுச்சு. இந்த தேர்தல் முடிவே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் எல்லாரும் மூத்த பத்திரிகை அத்தனை பேரும், சில பேர் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் நேர்காணல் பண்ணவரே வந்து நான் சொல்ல முடியும், ஆனால் யாரையும் காயப்படுத்த விரும்பல, எல்லாருக்கும் ஒரு பார்வை வந்து அது அத்தனையுமே தகர்த்து வந்து தவிடுபொடி ஆயிடுச்சு. காரணம் என்ன நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இப்போ இனிமேல் நான் செய்யணும் கேட்டிங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பார்வையற்றவன் எப்படி யானை தடவி வந்து பண்ணா இதுதான் காரணம். நான் அப்பவே சொன்னேன், நீ இப்பவே சொன்னேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றேன். பாண்டிய நிலைமை தான் ரொம்ப சிக்கல். சரி விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல நான் சொல்றேன், இந்த தேர்தல் முடிவு வந்து ஒரு எப்படி வந்து ஒரு பெரிய கதையில வந்து கற்பனை கதையில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ராஜேஷ்குமார் அந்த நாவல் அதுல வந்து ஒரு திகில் திருப்ப மாதிரி தான் இது நடந்திருக்கு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஆட்சிக்கு வரட்டும் சார், நம்ம வாழ்த்து சொல்லுவோம், உட்காரட்டும், ரூலிங் பண்ண விடுவோம், ஒரு 6 மாசம் விடுவோம். சரி, அப்புறம் குறைகள் தான் நம்ம கண்டிப்பா பேசுவோம். ரைட் சார், பார்க்கலாம் சார். முழு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பேசுவோம். நேரில் வந்து நேரலையில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சேகவராஜ் சார். நன்றி சார்.